ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். லவ் ஃபெயில் ஆகிறது இல்ல. நம்ம தான் வந்து ஃபெயிலியரா இருந்துட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு பார்த்தீங்களா, ஆப்போசிட் நபர் கூட வந்து கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், அவங்கள நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ப்ரையாரிட்டீஸ் மாறுறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால தான் வந்து ஒரு சில நேரங்கள்ல அந்த பீப்புளும் ஃபெயில் ஆகுறாங்க. அவங்களோட காதலும் வந்து ஃபெயிலியரா இருந்துட்டு இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, அந்த 2 நபர்களுமே வந்து ஈக்குவலா எஃபர்ட்ஸ் போடணும். ஒரு நபர் மட்டுமே வந்து தன்னோட அன்பு, கேர் எல்லாத்தையுமே குடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இக்னோர் பண்ணிட்டு போறாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து காதல் கிடையாது. 2 நபர்களுமே வந்து ஈக்குவலா தன்னோட எஃபர்ட்ஸ குடுத்தா மட்டும் தான், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்த்தனாவும், ஸ்ட்ராங்கனாவும் மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். ஒரு நபரே எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல இருக்கவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம தான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆவோம். ரொம்பவே கஷ்டமாவும் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம சரியான தேர்வான பெர்சன வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். யார் நமக்கு ஈக்குவலா ஆப்போசிட்ல வந்து எஃபர்ட்ஸ் போடுறாங்களோ, அந்த நபர தேர்ந்தெடுத்தா மட்டும் தான் நம்மளோட லைஃப்ல நம்மளும் முன்னேறி போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.